அவன் ஒரு அறவேக்காடு. அவன் இந்த விஜயின்றவன் வந்து நயன்தாரா வந்தால கூட்டம் வரும், நாளை திஸ்ஸா வந்தால கூட்டம் வரும். தற்கூரி தற்கூரின்னு சொல்றதுக்கு ரோஷம் வருது அவருக்கு. தற்கூரி நிரூபிச்சுதான் காட்டின்னு இருக்கிறான். ஆதவ அர்ஜுனாவா அது யாருன்னே தெரியாதுங்க. யாரை பத்தி கேட்குறீங்க இப்போ நீங்க? எனக்கு வேல்யூபிளா பேசுங்க. எனக்கு அன்வான்ட் பேச்சு நான் இடம் கிடையாது. யார் அந்த ஆதவ அர்ஜுனா? யார் அது ஆதவ அர்ஜுனா? அந்த உயரமா ஒருத்தர் அவனா? அவன் யாருங்க எனக்கு? அவன் எப்பவுமே நான் பார்த்தது இல்லையே. யாருக்குங்க போட்டி? மலைக்கு மடுவுக்குமா? யார் அவரா? வில்லிவாக்க நிப்பாரு, அவர் எல்லாத்தையும் நிப்பாரு. அவரு தலை ஒத்துக்கிறா பத்திங்களா? அவரு எங்க ஒண்ணா நிப்பாரு. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. எங்க தானைய தலைவருங்க. எங்க தலைவர் எங்க கலைஞர் காப்பது அவர் பெற்றெடுத்த புதல்வன் தாங்க எங்களுக்கு எப்பவுமே தலைவர். அவர் என்ன மாதிரி ஆட்சி செய்யறாருங்க? மூலக்காரங்க அவரு. அவர் பேரு ஸ்டாலின்ங்க. மூலக்கார மனுஷன் அவரு. பெண்கள் எங்களுக்கு என்ன மாதிரி எங்களுக்கு விடியல் பயணம், மகளிர் திட்டம், புதுமை பெண் திட்டம் எவ்வளோ பேர் செய்யறாருங்க. முதியோர்களுக்கு பென்ஷன் எவ்வளோ செய்யறாருங்க. சொல்லவே முடியாது. சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. விஜய் எனக்கு யாரு? நான் விஜய் படம் பார்த்ததே இல்லைங்க. அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. அவன் ஒரு அறவேக்காடு. அவன் அந்த விஜயின்றவன். பசங்க நிறைய பேர் மாறிட்டானுங்க. அவன் என்னைக்கு 41 பேர் அவன் அந்த கரூர்ல அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் ஓடினான் பார்த்தீங்களா அந்த ஏர்போர்ட்ல, அப்பவே என் பசங்கமே விஜய் எல்லாம் ஓட்டானுங்க. எங்க பசங்களே விஜய் ரசிகங்க தானுங்க. தற்கூரின்னு சொல்றதுக்கு ரோஷம் வருது அவருக்கு. தற்கூரி நிரூபிச்சுதான் காட்டின்னு இருக்கிறான். எங்களுக்கு அவனை பத்தி எங்க ஸ்டாலினோட கம்பேர் பண்ண எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. எங்க தலை மலை மாதிரி நிக்கிறாரு. இவனை வச்சு கம்பேர் பண்ண எங்களுக்கு அசிங்கம். அவனை சாக்கடை சொல்றது நான் ஏங்க சொல்லணும்? எங்க தலையோட பக்கத்துல நிக்க பேச பிடிக்கல. முதல்வர் ஒருத்தன் முட்டாள்னு சொல்றான். வந்தா அந்த ஆதவ அர்ஜுனா அவன் வரானா ஓட்டு கேட்கறானா கம்முன்னு போயிடணும். எதுக்குங்க அவரை பத்தி கம்பாரிசன் கொடுக்கணும்? அவரை செய்து ஒன்னா ரெண்டாங்க. அவர் அமுல் பேபின்னு சொல்லுவாரு, எல்லாமே சொல்றாரு. அவர் மனுஷன் கார்த்திக் மோகனும் வந்தாருங்க. அந்த அமுல் பேபி தான் சொல்றாருங்க. அவர் வந்தாருங்க, ஒண்ணுமே பேசலங்க. அந்த மனுஷன் வீடு வீடா வந்தாரு. அவருக்கு கொடுத்த வேலையை அழகா வந்தாரு. எல்லாருக்கும் கரகோஷம் கொடுத்தோம். அழகா தலைவணிங்க ஏத்துக்கிட்டாரு. அவரு நான் நல்லபடியா ஒன்று செய்யறோம்மா எங்க ஓட்டு. அது எப்படி இருக்கு? சின்ன பையன் தான் அவரு. நீயும் வந்த ஆள் உயர மனுஷன் ஓடி வர அவ்வளோ உங்களை வார்த்தை பேசுற. நல்லா இருக்கிற பசங்களை எல்லாம் மூளையை மாத்தி விட்டானுங்க. இப்ப வீட்டில் போட்டு பெத்தவங்களை ஓட்டு போடலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? நாடு எப்படி போகுது பாத்தீங்களா? ஏங்க நாங்க தமிழ்நாடு முட்டாள் ஜனங்களாங்க. இந்த நாட்டை தூக்கி அப்படியே கொடுத்துருவாங்களா? இவனுக்கு சினிமா போய் பார்த்துட்டு சினிமா படம் பார்த்தங்க. நான் பசங்களாம் பார்த்தானுங்க. சினிமா படம் நல்லா இருந்துச்சு, நல்லா டான்ஸ் ஆடினேன். எக்ஸ்பீரியன்ஸ் வா உடனே தூக்கி உன் கையில் அப்படின்னு தமிழ்நாட்டை கொடுத்தோம். அவ்வளோ நாங்கள் ஏமாந்த உட்காந்துக்கிற பொம்பளைங்க எல்லாம். ஆனால் அவனை தீய சக்தி தூய சக்தி இதை ஒரு கம்பாரிசன் கொடுத்து ஒரு பேச்சை ஒன்று பேசி விட்டுறான். சரியான மனுஷன் பையங்க அவன். நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சந்திரசேகர் புள்ள இன்னமும் நினச்சோம் நாங்கள் அவனை எவ்வளோ சூனித்தனை பண்ண முடியும். இங்கேருந்து போகிறான், போயிட்டு முட்டி போட்டுக்கினே இதில் போயிட்டான். அப்புறம் கோயிலில் போகிறான், மாலையை போட்டுக்கிறான். அப்புறம் அல்லால போயிட்டு அதை இதை போயிட்டு தொழில் பண்ணிட்டுட்டான். 3 கட்சி ஓட்டு அவனுக்கு வந்துடும். இப்போ புரியுதுங்களா? அவனுக்கு தந்துடலாம். அந்த சூனித்தனம் இருக்கக்கூடாதுங்க. எதுக்கு உனக்கு இந்த வேலை? கிறிஸ்தவர் அங்கே போய் ஒரு நடிப்பு நடிக்கிற அழுவுற அவரை குழந்தைங்க அசிங்கமாக அழுவுறாங்க பொம்பளை மாதிரி. எப்படிங்க இவங்க நாட்டை கொடுக்குறது? நாங்கள் ஏன்னா நீ அழுவ முதல்ல நீ தான் அப்படி வீரவசனம் பேசுறல்ல. என்னை பொறுத்திருக்கேங்க. எனக்கு எங்க தலைவரோட வச்சு அவனை பேச எனக்கு பிடிக்கல. ஐயா நல்லா பணம் பட்டுப்பாடு ஆயின்னு தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாம் நியூஸ் கிடைக்குது. வில்லிவாக்க தொகுதியிலேயே கொடுத்துருந்தாங்கிறான். அந்த ஆதவன் தான் கொடுக்குறான். ஆமா ஐயப்பா அவருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க. அவன் கதையை கேள்விப்பட 10,000க்குள்ள கொடுக்குறானா எனக்கு நோய். அது எப்படி சொல்றாங்க பாரு. வாங்கினவங்களாம் சொல்லிட்டு தான் போறாங்க. எங்க தலைவரோட எங்க ஸ்டாலினோட அவனை கம்பேர் பண்ண எனக்கு பிடிக்கும். முன்னாடி ஊழல் பண்ண மாட்டேன் அவர் சொன்ன நம்ம எப்படி நம்ப முடியும்? ஏங்க நான் சொல்றேன் கேளுங்களேன். விளையாட்டா இருக்குதுங்க இது. ஏதோ அழுவுற பிள்ளைங்க எதை கேட்டோன்னு தூக்கி கொடுக்குற மாதிரி நாங்க அலக்க அப்படி சாதாரணமா கேட்கறானுங்க அவனுங்க. தமிழ்நாட்டை என்கிட்ட கொடுத்து தமிழ்நாட்டை என்கிட்ட கொடுத்துருன்ற என்னங்க நான் நினச்சாலும் சிரிப்பு தாங்க எனக்கு வருது. என்ன மாதிரிங்க ஒரு வீட்டையே கட்டி காப்பது அவ்வளோ கஷ்டங்க. நாங்கள் சாதாரண விஷயமா பேசுறானுங்க அசால்ட்டா. இவர் ரோட் ஷோ போறாரு. நான் கேட்குறேன் கூட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. கட்சிக்கு வர கூட்டம் வேற. நாங்கள் எங்களுக்கு அதில் எதுவுமே இல்லை. ஒரு சினிமா ஸ்டார் வந்தால் கூட்டம் சேரதான் செய்யும். அதில் ஓட்டு போகிறவங்க இருப்பாங்க, ஓட்டு போடாத இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. கூட்டத்தை பார்த்து எல்லாமே அவங்க முடிவு பண்ணால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இதுலேயே தெரியல உனக்கு மூளை எவ்வளோ யோசிக்குதுன்ட்டு. கூட்டம் வந்தால் அவர் பயங்கரமான ஆளா? அவர் டாப் ஸ்டார் கூட்டம் வரதான் செய்யும். எல்லாரும் தான் பார்ப்பாங்க. வில்லியோக்கு வந்து திமுக கோட்டை யாருனாலும் அடிக்க முடியாது. எப்படி யாருனாலும் அடிக்க முடியாது. சரிங்களா? அதில் ஒரு ஆளே இல்லை பேர். அவர் வந்து விஜய் கூட இருக்கிறாரு. காசு இது நம்ம ஆளு பாலம் பேசுகிறாரு போல்.
ஆனால் திமுக ஒரு பமான கட்சி இருக்குது தெரியல அவருக்கு. போட்டி முடிஞ்ச மே 4ஆம் தேதி ரிசல்ட் சொல்ல அவருக்கு. சரிங்களா? அவர் வந்து சொல்லிதான் இருக்கிறாரு, பேசினே இருப்பார், ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது. சரிங்களா? இந்த வாட்டி வில்லிவாக்கம் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் மோகன் தான் அபார வெற்றி பெற போல. எங்கள் வீட்டு பிள்ளை. சரிங்களா? அவரு புரியல, அவர் தலைவர் கூட ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ரொம்ப படுகிறேன். சரிங்களா? அவர் வர்றது உண்மையாக வில்லிவாக்கம் தொகுதி வந்து அபார வெற்றி பண்ணும். சரிங்களா? தலைவர் தான் வர போல, வாக்கு கேட்டு வர போல, மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறோம். விஜய் வந்தாரு, கூட்டம்லாம் அங்கே போயிடுச்சு போலையா? கூட்டம் வந்து ஓட்டாமல் மாறுமா கேட்டால் மாறாது பேர். கூட்டம் வந்து 9th வந்தாலும் கூட்டம் வரும், நாளைக்கு திஸ்ஸா வந்தாலும் கூட்டம் வரும். சரிங்களா? நாளைக்கு திஸ்ஸா வந்தாலும் கூட்டம் வரும். இதே ரோடு நாளைக்கு திஸ்ஸா வந்தால் கண்டிப்பாக கூட்டம் வருமா வராதான்? 9th நான் மீத்தா வந்தாலும் கூட்டம் வரேன் பேர். சரிங்களா? நடிகர் எப்பவுமே கூட்டம் சேரும், அது ஓட்டாமல் மாறும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது திமுக கோட்டை வெளில போகுது, திமுக தான். வாய்ப்பே இல்லை அவர் வந்து 3வது இடம் தான் போயிடுவார் இந்த வாட்டி. 2வது இடம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம திமுக, 2வது வந்து எடப்பாடி ஐயா, 3வது வந்து அவர் தான். சரி, அவர் பேர் கூட தெரியல எனக்கு, நீங்கள் சொல்ல தெரியுது எனக்கு. புரியல பதில். அமாவாசை தான் சத்தியமா ஆகிட்டாங்கிறார். 7 அடி ஜிம்முக்கு போகிறானே பேசக்கூடாது. சரிங்களா? இது வந்து எலெக்ஷனு, மக்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மக்களுக்கு எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அவருக்கு தெரியல அவருக்கு. அவர் எப்படி ஜெயிப்பா நீ நம்புறீங்க? முகஸ்டாலின் ஐயா தான் முத்துவே இருக்கலாம், நீ ஸ்டாலின் மட்டும்தான் மிச்சம் எவனாலே ஒன்றும் பண்ண முடியும். சரிங்களா? எப்படி எவனாலே ஒன்றும் பண்ண முடியும், மிச்சம் எவனாலே ஒன்றும் பண்ண முடியும். ஒரே தலைவர் தான் முத்துவே இருக்காங்க, நீ ஸ்டாலின் மட்டும், அவர் மட்டும் தான் தலைவர், எவனாலே தலைவர் ஆக முடியாது. ரொம்ப சந்தோஷம். இந்த முறையும் அவர் தான் வரணும், அவர் தான் வருவார். ஏன்னா எங்களுக்கு எல்லோருக்குமே அவர் நல்லது செய்திருக்கிறாரு. கார்த்திக் மோகன் நிற்கிறாரு, அவரும் நல்ல டைப் தான். ஆனால் இது வரைக்கும் அவங்க எங்கள் தொகுதிக்கு வந்து இந்த முறை எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய்லாம் வராரு, என்ன வாய்ப்பு இருக்கா? பெண்கள் அதை கணக்கிலே சேர்க்காதீங்க. இவரை மட்டும் கேளுங்க. வராது, அது வரவே வராது. விஜய் அது என்ன சும்மா சினிமாவுக்கு தப்பா வரலாம். அவர் வந்து எடுத்த உடனே வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அது வாய்ப்பு ஆமாம். அதுவும் இல்லாமல் திடீர்னு வந்து இப்படி தான் நான் வரணும்னு நினைக்கும் போது அது ஏற்றுக்க முடியாது. அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு சார், மக்களுக்கு பிரிட்ஜு கட்டியிருக்கிறாரு, சத்துணவு பண்ணியிருக்கிறாரு, மாதம் மாதம் காசு கொடுக்குறாரு, நல்லா செய்கிறார் சார். அவர் தான் முன்னணியிலே இருப்பார். வெற்றி பார்த்தோம் சார். சூப்பராக இருக்கிறாரு சார், நல்லா அழகாக இருக்கிறாரு சார். அவர் வயசுன்னு சொல்லவும் மாட்டாங்க சார், அழகாக இருக்கிறாரு சார். ஐயோ கடினமாக அவர் வயசுக்கு மீறி உழைக்கிறாரு, செம்மையாக இருக்கு சார். கண்டிப்பா அவர் தான் வருவாரு, நாங்களும் சொல்லிட்டோமே. இத்தனை வருஷம் அவர் எங்களுக்கு என்னென்ன பண்ணாரோ எல்லாமே பண்ணணும். அதுக்கோசம் தான் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். எங்கள் ஓட்டு எல்லாமே டிஎம்கேக்கு தான். சரிங்களா? இல்லை, எங்கள் ஓட்டு ஃபுல்லாக டிஎம்கேக்கு தான். வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவருக்கு தான், கார்த்திக் தான் போடுவோம் நாங்கள்.